அனைவருக்கும் வணக்கம். தலைசிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம டாக்டர் சி.கே. நந்தகோபாலனோடு உரையாடிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கண்களோட முக்கியத்துவம், அதுக்கு பாரம்பரிய வழியில இருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன, எப்படி நம்மளோட கண்களை நம்ம பாதுகாக்கணும், நோய்கள்ல இருந்து எப்படி விடுபடணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசணும். இன்னைக்கும் அதோட தொடர்ச்சியா கண்கள் பத்தி தான் பேச போறோம். நம்மளோட பாரம்பரிய வழியில மரபு சார்ந்து கண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க? ஒரு உடலில் உள்ள உறுப்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐம்புலன்களில் கண்கள் ராஜ உறுப்பு. ஒவ்வொரு புலனுக்கும் 1000 யானைகள் பலம் உண்டு என்பதை நம் பாரம்பரியம் விளக்கியிருக்காங்க. இதை நீங்கள் திருக்குறளில் கூட போய் பார்க்கலாம். அதில் கண்கள் முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. அதில் உங்களுக்கு தமிழில் நயனம்னு பேர், சமஸ்கிருதத்தில் நேத்திரம்னு பேர் கண்களுக்கு. எண்ணற்ற தமிழ் இலக்கியங்கள், தமிழ் சித்தர் இலக்கியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்களுக்கு ரொம்ப பிரதான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அது அது உங்களுக்கு நீங்கள் இதிகாச புராணங்கள் எடுத்திங்கன்னா கூட, ராமாயணம் மகாபாரதத்தில் கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய வலிமை ரொம்ப மிகப்பெரியது. அதனுடைய உடல் உறுப்புகளிலேயே புலன்கள், 5 புலன்களில் கண்கள் தான் தலையாய புலன். அதனுடைய ஆளுமை அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மனிதனின் நடவடிக்கைகளை கூட அவர்களுடைய கண்களிலிருந்து உங்களால் கற்றுணர முடியும். இன்னொன்று நோய் விவரங்கள். அதாவது ஒரு மருத்துவர் இந்த டயக்னோசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நோய் விவரங்களை தெரிந்து கொள்வது. அவரை தேடி ஒரு சிகிச்சைக்காக வராங்க அப்படின்னா, அந்த பாண்டித்தியமான மருத்துவராக இருந்தால் அந்த கண்களை பார்த்தே அவர் கண்டுபிடிச்சிருவார் இவனுக்கு என்ன வியாதி அப்படின்னு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்களில் அந்த வெள்ளை பகுதி இருக்குது பாருங்கள், அது நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நல்ல வெள்ளையாக இருக்கும். பியோர் ஒயிட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஷேட்ஸ் இருக்கும். அங்கே லைட்டாக எல்லோயிஷாக இருக்கும், லைட்டாக க்ரீனிஷாக இருக்கும், லைட்டாக ப்ளூயிஷாக இருக்கும், பிங்கிஷாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கலர் எவ்வளவு நிறங்கள் நீங்கள் இயற்கையில் பார்க்குறீங்களோ அந்த அத்தனை நிறங்களுடைய ஷேடும் ஏதாவது 1 or 2 அங்கே இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே அவங்க தெரிஞ்சுப்பாங்க இது எந்த சம்மந்தப்பட்ட குறைபாட்டினால இந்த நிறம் வெளிப்படுகிறதுன்னு. அதை வச்சே அவங்கள தொடக்கூட வேண்டாம், உங்களுக்கு கேட்கக்கூட வேண்டாம், அவங்கக்கிட்ட பேசக்கூட வேண்டாம். அவங்க உட்கார்ந்தோடனே இதுதானே உங்களுக்கு உபாதையாக இருக்கிறதுன்னு கேட்டு முடித்து கொண்டான மருந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கண்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் நம்ம பாரம்பரிய பண்பாட்டில் நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நம்ம முன்னோர்கள் நிறைய இடத்துல அதை சித்தரிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் பண்டைய இலக்கியங்கள், பண்டைய இதிகாச புராணங்கள் இதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் கதைகளாக படிச்சுன்னு போவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கும். மனித உறவுக்கும் கண்கள் தான் பிரதானமாக அமைகிறது. இதுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற விவரங்களை நீங்கள் அந்த ஐம்புலனில் கண்ணை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இதுதான் அதுக்கு உண்டான பதில். ஒரு மனிதனை கண்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது அந்த எமோஷன்ஸ், அவன் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத கண்கள் பார்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோகமாகட்டும், சந்தோஷமாகட்டும். அது மட்டும் இல்லாம அந்த மைண்ட் ரீடிங்னு சொல்றாங்கல்ல, அது கூட கண்கள் மூலமா பண்ண முடியும். இப்படி உளவியலே அடிப்படையா கண்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். கண்கள் உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு புலன், ரொம்ப சக்தி உண்டு அதுக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. சராசரி வாழ்க்கை வாழும் நம்மளை போல் மக்கள், உலகம் முழுவதும் சராசரி வாழ்க்கை வாழ்பவர்கள்
தங்கள் உடலில் உள்ள அவயங்கள், உடலில் உள்ள அங்கங்கள், உடலில் உள்ள புலன்கள், இதை பற்றி பெரியதாக எதுவும் தெரிந்து கொள்வதில்லை. அதாவது ஒரு மனிதனின் ஆராய்ச்சி எங்கே தொடங்கும் அப்படின்னு எடுத்துக்கினீங்கன்னா, உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது. உங்களை பற்றி நீங்கள் பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் உடல் அமைப்பு, உங்கள் உடலில் உள்ள உறுப்புகள், உடலில் உள்ள புலன்கள். அதில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு புலன் கண்கள். இப்போ கண்களை வச்சே நீங்கள் கண்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுடைய சக்தி கண்கள் வழியாகத்தான் வெளிப்படும். இது ஒரு பக்கம். இப்போது ஒருத்தரை பார்க்க நீங்கள் போகிறீங்க, அவர் ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னா அவர் கண்ணிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த கண்கள் சிவந்திருக்கும். அவங்க பார்க்குற அந்த பார்வையினுடைய இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தர் ஆனந்தமாக இருக்காருன்னா அது கண்கள் வெளிப்படுத்திடும். ஒருத்தர் சோகமாக இருக்காருன்னா அந்த கண்கள் வெளிப்படுத்திடும். ஸோ இந்த ஐ கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களை எதிர்பார்க்கல ஒருத்தர், உங்களுக்கு அவர் தீங்கு செஞ்சிட்டாரு, அவர் நேரில் போய் நின்றுட்டீங்க, எதிர்பாராமல் நீங்களும் போயிட்டீங்க, அவரும் வந்துட்டாருன்னா உங்கள் கண்களை பார்க்க முடியாது. அவரால் ஐ டு ஐ பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தீங்கு செஞ்சவனுடைய கண் கீழே இறங்கிடும். உங்கள் கண்ணை பார்க்க மாட்டார், உங்கள் முகத்தை பார்க்க மாட்டார். அந்த ஐ கான்டாக்டே வராது. ஸோ ஒருத்தர் உங்களுக்கு பொய் சொல்கிறாரு அப்படின்னா அந்த பார்வை ட்ரிஃப்ட் ஆகிடும். உடனே உங்களுக்கு டக்குன்னு அந்த ஐ கான்டாக்ட் போயிடும். உங்களுக்கு அது வராது. ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் இப்போ ஒரு நல்ல எண்ணம் படைத்தவரா தீய எண்ணம் கொண்டவரான்றது அவர் முகத்துக்கு முகம் நீங்கள் வச்சு பார்த்து பேசும்போது அவருடைய பார்வை உங்கள் கண்ணில் உங்கள் கண்ணை நேராக பார்க்கக்கூடிய அந்த திறன் இல்லை. அப்படிலாம் சுற்றி பார்ப்பாங்க, மேலே பார்த்து பேசுவாங்க, கீழே பார்த்து பேசுவாங்க, சைடில் பார்த்து பேசுவாங்க. உங்கள் கண்ணு கூட டைரெக்டாக ஐ கான்டாக்ட் வரவே மாட்டாங்க. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இதுவும் நிறைய இருக்குது. உங்களுக்கு கண்கள் வழியாக நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில ஷோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு ராடு வைப்பாங்க, ஒரு ஸ்பூன் வைப்பாங்க, அப்படியே உத்து பார்ப்பாங்க, அப்படியே அது வளைஞ்சிரும். அதனால் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு. உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற அத்தனை சக்தியையும் உங்கள் கண்கள் வழியாக எடுத்துன்னு நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அது 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 ஒரு பக்கம் இருக்குது. இமோஷன்ஸுன்றது வேறு. உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கும் எண்ண அலைகளை உங்கள் கண்கள் பிரதிபலிக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த கண்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கார். அந்த ஐ கான்டாக்ட் வரும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இது நல்ல நேரம் இல்லை, இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கார், அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிப்பீங்க. அவர் முகத்தை பார்த்து அந்த ஐ கான்டாக்ட் வரும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. அதை இன்னொரு நாள் அவர் சாந்தமாக இருக்கும்போது பேசிக்கலாம், இன்னொரு நாள் அவர் அமைதியாக இருக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு மனித உறவுகள், ஹியூமன் டிரான்சாக்ஷன்னு சொல்லுவாங்க, மனிதர்களுக்குள் பரிமாற்றம், இதுக்கு எல்லாமே கண்கள் தான் பிரதானமாக நிற்குது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இப்போ ஒரு தூங்கிட்டு இருக்கிற மனுஷனோ ஒரு படுத்துன்னு கண்ணை மூடிட்டு இருக்கிற மனுஷனுக்கிட்ட போய் நீங்கள் அவரை தொந்தரவு பண்ண மாட்டீங்க. அவருக்கு போய் எழுப்பிலாம் பேச மாட்டீங்க. சரி, அவர் எழுந்துக்கிட்டோம் அப்புறம் பேசிக்கலான்னு விட்டுடுவீங்க. எல்லாமே உங்களுக்கு அந்த சமுதாய நற்பணிகள், சமுதாயத்தின் ஒரு சரவோட்டம் எல்லாமே கூட்டு மனிதர்களின் ஒரு முயற்சி எல்லாமே இந்த ஐ கான்டாக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்ணோடு கண் உறவாடுதல், அதில் தான் உங்களுக்கு பிரதானமாக அமையும் எல்லாமே. இப்போ ஒருத்தர் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் நின்று பேசுகிறாரு அப்படின்னா, அவர் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தார்னா அவருடைய கண் பார்வையிலேயே எல்லாரையும் ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியும். அந்த அளவுக்கு கண்கள் சக்தி படைத்த ஒரு புலன். இது மாதிரி இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு எண்ணற்ற விவரங்கள், பதில்கள் இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்மளால் எல்லாத்தையுமே அதை கவர் பண்ண முடியாது. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். இப்படி ஒரு மனிதனோட கண்ணை வச்சு மனிதனை புரிஞ்சுக்கிறதுக்கும் பல காலம் ஆகுமோ, அந்த மாதிரி கண்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் பல நிகழ்ச்சிகள் தேவைப்படும் போல இருக்கு. அதுல இந்த நிகழ்ச்சி இது ரொம்ப சுவைப்பட ஒரு விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா எனக்கு இன்னும் ஒரு சுவையான ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்லணும்.
அதாவது இந்த புராண இதிகாச கதைகள்ல வந்து கண்களை மையமா வச்சு புனையப்பட்ட, எழுதப்பட்ட இல்ல நிகழ்ந்த கதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்க சொல்லணும், அதோட முக்கியத்துவம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கண்களை மையப்படுத்தி வந்து ஒரு நிகழ்ச்சி அங்கே விவரிக்கப்பட்டிருக்கும். ஆச்சாரியார் துரோணர் வந்து உங்களுக்கு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எல்லாருக்குமே வித்தை சொல்லி கொடுக்குறாரு குருகுலத்தில். அப்போ அந்த வில் அம்பு அந்த போர் அதை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அம்பை எய்தக்கூடிய அந்த கலை வந்து ஒரு மிகப்பெரிய கலை அந்த காலத்தில். அதை சொல்லி கொடுக்கும்பொழுது அர்ஜுனன் மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த மனிதனாக நிற்கிறான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மரம் தெரியுதான்னு கேட்குறாரு. அந்த மரத்தில் இருக்கிற அந்த பறவை தெரியுதுன்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ ஷார்ப்பாக அவன் பார்க்குறான் பாருங்கள் அவனுடைய நோக்கம். ஏன்னா அவர் அந்த பறவையை தான் வந்து இது எய்ம் பண்ண சொல்ல போகிறாரு. அதனால் அந்த மரம் தெரியுதான்னு அந்த அந்த மரத்தில் இருக்கிற அந்த களை தெரியுதுன்னா அவன் பறவை தெரியுதுன்னு சொல்கிறான். அந்த 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 பறவையில் என்ன தெரியுதுன்னா அந்த பறவையோட கண்கள் தெரியுதுன்றான். அவ்வளோ ஷார்ப்பாக பார்க்குறான். ஸோ அப்படின்னா அவனுடைய அந்த எய்மிங், அந்த டார்கெட்டை எய்ம் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக பண்ண போகிறான்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு வந்து கண்களை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு ஒரு போர் பொருள்னா அந்த ஷார்ப் விஷன்னு சொல்லுவாங்க. அந்த கண் பார்வை துல்லியமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஸ்னெல் அண்ட் சார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு போர்டில் லைட் எரியும். வேறு வேறு சைஸில், பெரிய சைஸில் ஒரு எழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக 2 எழுத்து இருக்கும். அது மாதிரி லைனாக வரும். அதில் பார்த்தீங்கன்னா 6-8 லைன் இருக்கும். மேலே பெரிய எழுத்தோடு சேர்த்து 8 லைன் இருக்கும். அதில் 6 படித்தா நம்ம போதும். ஆனால் அந்த விமானம் ஓட்டுற பைலட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் அந்த லாஸ்ட் 2 லைன் படிக்க முடியும், படிக்க சொல்லுவாங்க. அதை அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் உங்கள் விஷன், உன்னுடைய கண் பார்வையினுடைய துல்லியம் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், அவ்வளோ ஒரு துல்லியமாக இருக்கணும். ஏன்னா அந்த விமான ஓட்டி அந்த காக்பிட்டில் இருக்கார் அவரை நம்பி 200 பேரோ 300 பேரோ 400 பேரோ அந்த விமானத்தினுடைய சைஸை பொறுத்து உட்காந்துருக்காங்க உள்ள. அவங்களுடைய அத்தனை பேர் உயிர் அவங்க கையில் தான் இருக்குது. அதை பத்திரமா இயக்க தெரியணும், பறக்க தெரியணும், அதை கொண்டாந்து இறக்க தெரியணும். அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அத்தனை பேர் உயிரும் ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷார்ப் விஷன் தேவைப்படுது. இது மாதிரி உங்களுக்கு அந்த உங்களுக்கு இதிகாச புராணங்கள் அந்த இதில் எல்லாம் இலக்கியங்கள் பண்டைய நாகரீகத்தினுடைய விவரங்கள்லாம் விவரிக்கும் பொழுது ஒரு அகநானூறு புறநானூறுலாம் எடுத்தீங்கன்னா கூட எக்கச்சக்கமாக அவங்களுக்கு வந்து கண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்களை பற்றி நிறைய இந்த மாதிரி அந்த கண்களின் செயல்பாடு ஒரு மனித உறவுக்குள்ளேயும் ஒரு போர்க்களத்தில் நீ நிற்கிற ஒரு போர் புரியுற அப்படின்னா அந்த 180 டிகிரிஸ் விஷன் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் உனக்கு. இதெல்லாம் எந்த நேரத்தில், ஏன்னா உன்னை நீ முதலில் பாதுகாத்து கொள்ள வேண்டும், பிறகு உன் எதிரியை நீ போரிட்டு அழிக்க வேண்டும். உன்னை நீ பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு உன்னுடைய அந்த 180 டிகிரி அந்த பார்வை வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். கண்ணு டயர்ட் ஆகக்கூடாது உங்களுக்கு அவ்வளோ விஜிலண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பர்செப்ஷன், அந்த கண்களின் இயக்கமும் உங்களுடைய மூளை சம்மந்தப்பட்டது. அந்த விஷுவல் சென்டரில் போய் அது ப்ராசஸ் ஆகினே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு சோர்வும் இல்லாமல் அவ்வளோ அட்டென்டிவாக இருக்கணும். நீங்கள் அது கண் மட்டும் பார்த்தா போராது, அந்த மனித மூளையின் செயல்பாடும் அதோட ஒத்து இருக்கணும். இதை வந்து அவங்க அவ்வளோ உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஃபோக்கஸிங் கான்சன்ட்ரேஷன்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. எப்படி நீங்கள் வந்து உங்களை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உங்கள் பார்வையை அடிப்படையாக கொண்டே அமையும். இதுதான் உங்களுக்கு வந்து இதிகாச புராணங்களையும் தமிழ் இலக்கியங்கள்லையும் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு விவரம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அதை போய் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. இந்த அர்ஜுனன் கண்ணு குறிப்பார்த்து அடிச்சதுல முக்கியமான விஷயம் அந்த ஃபோக்கஸ். இந்த கண் பார்வை ரொம்ப துல்லியமா இருந்ததால அந்த ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்ல கதை, நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இந்த ஆங்கிள் நீங்க சொன்னது ரொம்ப உபயோகமா இருந்தது. இப்ப வந்து கண்கள் நம்ம வந்து பொதுவாவே ஒருத்தவங்க கண்ணு நம்ம மேல பட்டுதுன்னா கண்ணாரம் வந்துச்சுன்னு சொல்றதுனாலும் சரி, இல்ல ஒருத்தர்கிட்ட பிளெஸிங் வேணும் அப்படின்னா கூட அவங்க கண் பட்டாலே போதும் நமக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இப்ப இருந்துட்டு இருக்கு.
சோ அந்த பிளெஸிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க கண் மூலியமா கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி? சராசரியா நீங்க வந்து ஒரு மனித சமுதாயத்துக்குள்ள இருக்கும் பொழுது தீய சிந்தனைகள் உள்ளவர்கள், அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தீய சிந்தனைகள் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து பொறாமையின் வெளிப்பாடு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து முழுக்க முழுக்க உண்மை. உங்களை பிடிக்காதவர்கள், உங்களை மேல் பொறாமை கொண்டவர்கள், உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள், உங்களை வேறு வித்தியாசமான கண் பார்வையோடு பார்க்கும் பொழுது அது உங்களை தாக்குகிறது. அதை வந்து திருஷ்டி கழிக்கிறது. இது நம்ம கேள்வி பதிலெல்லாம் கூட பேசியிருக்கோம். இது ஒரு பக்கம். ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஞானிகள், அவங்க வந்து அந்த லைஃப்பில் வரும்போது கண்கள் வந்து தேவை கிடையாது. ரொம்ப ஆழ்ந்த தவநிலைக்கு போகிறவங்க கண்ணை மூடிடுவாங்க. அவங்களுக்கு கண் பார்வை தேவையில்லை. அவங்க மனத்திரையில் எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும். ஒன்று, அதாவது அவங்களுக்கு அந்த ஞானக்கண் அப்படின்றது ஒன்று உள்ளே இருக்குது. அதை நம்ம போய் தொட்டு பார்க்கறது இல்லை. ஏன்னா அதை பற்றி நம்மளுக்கு வந்து எப்படி போனோம், அது எப்படி அது வந்து விதியின் கிரகச்சாரங்களின் அடிப்படையில் அமையும். அது எல்லாருக்குமே கிடைக்காது. எத்தனையோ கோடியில் ஒருத்தர் கிடைக்கும். அவங்களுக்கு இந்த கண்கள் வந்து ஊனக்கண்கள் தான். இது தேவையில்லை அவங்களுக்கு. அதனால் அவங்க கண்கள் மூடி இருக்கும் எப்பவுமே. அவங்களுக்கு அந்த பார்வை தேவையில்லை. அவங்க ஐம்புலனையும் அடக்கி மூடிடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஏகாந்த நிலையில் தெய்வத்தோடு கரைஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த இயற்கையோடு கரைந்திருத்தல். அது இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஞானக்கண் உள்ள வேலை செஞ்சிட்ருக்கோம். அவங்களுக்கு கண்ணை மூடிட்டே எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும். அதையும் அவங்க வந்து பெருசாக ஒன்றும் இயக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க அந்த உயிரின் ஓங்காரத்தோடு லயித்திருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அங்கே. அந்த மாதிரி பெரிய ஞானிகள் முனிவர்கள்லாம் இன்றைக்கும் இருக்காங்க. ஆனால் உங்களால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்கே இருக்காங்க, எப்படி இருப்பாங்கன்னா பார்க்க முடியாது உங்களால். அவங்க வந்து கண்ணை திறந்து உங்களை ஒரு நொடி இல்லை ஒரு அரை நொடி பார்த்தால் போதும், உங்களுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இது வந்து முழுக்க முழுக்க உண்மை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பாலயோகி மாதிரி பெரிய தவ நிலையில் இருந்தவங்களாம் இருந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். கண்கள் மூடி தான் இருக்கும். மகாசிவராத்திரி அன்றைக்கி மட்டும்தான் வருவார். நீங்கள் எல்லாம் 10 லட்சம் பேருக்கு மேலே பார்ப்பாங்க. ஒரு டியூரிங் த டே, அந்த ஒரு நாள் பொழுது காலையில் 3-4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தை வந்து உட்காருவார். அன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். 11-12 மணியோடு அவர் போய் அவர் ரூமில் உட்காந்துருவார். அவ்வளோதான், கண் மூடி தான் இருக்கும். அந்த ஒரு ஃபுல் நாள், ஒரு முழு நாள் இந்த தரிசனம் நடக்கும். அதோடு அவர் 364 நாள் வரமாட்டார், பார்க்கவும் முடியாது யாரும். அப்போது எப்பயாவது காலையில் ஒரு 10 மணிக்கோ 9 மணிக்கோ 11:30 மணிக்கோ சொல்ல முடியாது, மத்தியானம் 3 மணிக்கோ 4 மணிக்கோ ஒரே ஒரு நொடி பொழுது அந்த கண்ணை திறந்து பார்ப்பார். அப்போது அவர் எதிர்க்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எந்த ரூபத்தில் கிடைக்கும், எப்படிலாம் வரும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொருள், இந்த பொருளாதார சம்மந்தப்பட்டதே கிடையாது. இது நான் சொல்கிறது, அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது வந்து வேறு. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும். நீங்கள் வந்து செல்வம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னாலே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பொருளீட்டல், அந்த பொருளாதாரம், அந்த பொருள் சேர்க்கை, அதெல்லாம் வேற. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வந்து குறைவற்ற ஒரு செல்வம் ஒரு மனிதனுக்கு. அது கிடைச்சாலே போதும் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு மகான் கிட்ட போனாலும் அவர் நம்மளை ஒரு நொடி பொழுது கண் திறந்து பார்க்க மாட்டாரான் தான் ஒரு மனிதனின் மனது இயங்கும், மனிதனின் மனது நினைக்கும். அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், வயோதிகராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஐயோ இவரை போய் பார்த்தோமே, இவருக்கு ஒரு நிமிஷம் நம்மளை கண்ணு திறந்து பார்த்தாரே, அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு. அதுதான் அந்த 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 பார்வை இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆசீர்வதிக்கல். அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுடைய கண்களை திறக்கும் பொழுது அவங்களுடைய மிகப்பெரிய உள்ளுக்குள் இருக்கும் அந்த இறையாற்றல், நம்மளுடைய சக்தி வெளிப்படும். நம்மக்கிட்ட அந்த இறையாற்றல் இல்லை நம்மக்கிட்ட. அதனால் நம்ம பார்க்குற பார்வை வேறு, அவங்க பார்க்குற பார்வை வேறு.
அந்த பார்வை உங்கள் மேல் பட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. வணக்கம். இல்ல நேரம் ரொம்ப அழகா கண்கள் பத்தி, அதனோட முக்கியத்துவம், நம்மளோட பாரம்பரியத்துல கண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, புராண இதிகாசங்கள்ல அதுல இருக்கக்கூடிய கதைகள், இதெல்லாம் ரொம்ப அழகா நமக்கு சொன்னாரு. கடைசியா சொன்ன விஷயம் பிளெஸிங்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு. இது மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு, அதோட சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதாவது காந்தாரி அத்தனை வருடங்கள் தன்னோட கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. துரியோதனன் அந்த கதாயுதம் அடுத்த நாள் நடத்த போறாரு அப்படின்னும் பொழுது கண்ணை திறந்து காந்தாரியோட பார்வை முழுக்க துரியோதனன் மேல பட்டா உடம்பு முழுக்க வஜ்ரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால துரியோதனனை ஆடையே இல்லாம அவங்க முன்னாடி நிக்க சொல்லுவாங்க. இப்ப கண்ணை திறந்து காந்தாரி பார்க்கிற அந்த பார்வை, ஏன்னா அத்தனை வருடங்கள் மூடி இருந்து அவங்க திறந்து காட்டும் பொழுது அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய சக்தி முழுவதும் தன் மகனுடைய உடல் மீது படும் அப்படின்றது. அதே மாதிரி துரியோதனனோட உடல் முழுவதும் வஜ்ரம் ஆயிடுது. தொடைப்பகுதி மாத்திரம் அவர் ஒரு இலைய வச்சு கட்டிட்டு வந்ததால அந்த பகுதி மாத்திரம் வஜ்ரம் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. சோ கண்களுக்கு அவ்வளவு சக்தி, மகத்துவம் உண்டு அப்படின்றத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது பிளெஸிங் ஆகட்டும், இல்ல திருஷ்டின்னு சொல்ற கண்ணாரம் ஆகட்டும், எல்லாமே கண்கள் வழியாதான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சுவையா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் வேற ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.